இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்திக்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிலவதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலர் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும்
தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 16 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமேன். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைப்பணியாளர் ஒருவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள கைதிகள் நடுவில் வழிபாடு நடத்துவது உண்டு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு முடிந்ததும் அவரிடம் வந்த கைதி ஒருவர், நீங்கள் பாடிய பாடல் என்னுடைய உள்ளத்திற்கு இதமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசினார். கடந்த வாரம் என்னுடைய மனைவியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் என் மனைவி என்னை விவாகரத்து செய்ய போவதாக சொல்லியிருந்தார். இதனால் மனவேதனையோடு நான் இருந்தபோது நீங்கள் பாடிய பாடல் என்னுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாக இருந்தது. இதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த மறைப்பணியாளர் அவருக்கு ஆசி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது மறைப்பணியாளர் வேறொரு சிறைச்சாலைக்கு சென்றார். அந்த சிறைச்சாலை பெண்கள் சிறைச்சாலை. அங்கு அவர் வழிபாடு நடத்தி முடித்ததும் அவரை சந்தித்த பெண்மணி ஒருவர், மனவேதனையோடு எனக்கு நீங்கள் பாடிய பாடல் ஆறுதல் தந்தது என்று சொல்லிவிட்டு, கடந்த வாரம் என்னுடைய கணவரை விவாகரத்து செய்ய போவதாக சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் பாடிய பாடலை கேட்டதும் அது தவறு என தோன்றுகிறது. என் கணவரை விவாகரத்து செய்யும் முயற்சியை நான் கைவிடுகிறேன் என்றார். அந்த பெண் கைதி சொன்னதை கேட்ட மறைப்பணியாளர் ஒரு பக்தி பாடல் மூலம் பிரிய இருந்த ஒரு குடும்பம் ஒன்றிணைந்து விட்டது என்று எண்ணி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை போற்றி பாடல் பாடும்போது அவர் வல்ல செயல்களை செய்வார். அதற்கு சான்றாய் இருப்பதுதான் இந்த நிகழ்வு. இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடல், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்ற அழைப்பினை தருகிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகி கடவுள் அனைத்து உலகின் தலைவராயிருந்து செய்யும் வியத்தகு செயல்களை எண்ணி
அவருக்கு புதியதொரு பாடலை பாட வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது திருப்பாடல் 98. இவ்வுலகை ஆளும் தலைவர்கள் ஒரு சிலரை தங்களுக்கு பிடித்தமானவர்களாகவும் இன்னும் ஒரு சிலரை தங்களுக்கு வேண்டாதவர்களாகவும் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருக்கு எல்லாருமே அவரது மக்கள்தான். அவரது வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றி அளிப்பதாலும் பிற இனத்தார் கண்முன்னே தன் நீதியை அவர் வெளிப்படுத்துவதாலும் அவருக்கு புதியதொரு பாடல் பாடுவது தகுதியும் நீதியும் ஆகும். ஆகவே ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை எண்ணி பார்த்து அவருக்கு நாம் புதியதொரு பாடல் பாடி அவரை போற்றி புகழ்வோம். ஒரு முறை பாடுவது 2 முறை இறைவனிடம் வேண்டுவதற்கு சமம் அல்லவா? ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் அவரை போற்றி புகழ்வோம். நன்றியுணர்வு பெருகும் இடத்தில் நன்மையும் பெருகும். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என்று திருப்பாடல் 81:1 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஒரு நாள் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் தன்னுடைய சகோதரர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவரிடம் எது உண்மையான மகிழ்ச்சி என்றார். அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அப்போது பிரான்சிஸ் அவரிடம், இறந்த ஒருவரை உயிர்த்தெழ செய்வதா, இறைவாக்கை வல்லமையோடு அறிவிப்பதா, அல்லது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவர் அவர் மீது நம்பிக்கை கொள்ள செய்வதா? அதுவல்ல உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசினார். கடவுளுடைய வார்த்தையை மக்களிடம் அறிவிக்கையில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது அதனால் ஏற்படும் வலியையும் வேதனையையும் அவமானத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு நாம் படும் துன்பங்களையும் அவமானங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அதுவே உண்மையான மகிழ்ச்சி என்று அசிசி நகர் புனித பிரான்சிஸ் சொல்லும் செய்தி மிகவும் கவனத்திற்குரியது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், தூய பவுல் யூதர்களிடமிருந்து புறக்கணிப்பை சந்தித்தாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதை குறித்து வாசிக்கிறோம். அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். கொரிந்து நகருக்கு செல்லும் தூய பவுல் அங்கு யாருக்கும் சுமையாய் இராமல் தனது பிழைப்பிற்காக கூடார தொழிலை செய்து கொண்டே யூதர்களின் தொழுகை கூடங்களில் இயேசுவே மெசியா என்று அறிவித்தார். அவர்களோ அவர் அறிவித்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதற்காக தூய பவுல் வருந்தவில்லை, வருத்தப்படவில்லை. மாறாக அவர் மகிழ்ச்சியோடு அடுத்த ஊருக்கு நற்செய்தி அறிவிக்க செல்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, பணி வாழ்வில் பவுல் கிறிஸ்துவின் பொருட்டு அடைந்த துன்பங்களும் வேதனைகளும் அவமானங்களும் பல. ஆனாலும் அவர் அவற்றை கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பணி செய்து வந்தார். துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் என்று ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தூய பவுலின் வார்த்தைகள் இதற்கு சான்றாக இருக்கிறது. நற்செய்தியில் இயேசு உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிறார். இயேசு சொல்லும் இந்த வார்த்தைகளை 2 விதங்களில் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, இயேசு உலகை விட்டு சென்று தூய ஆவியார் வரும் வரை அவரது சீடர்கள் துயரலாம். தூய ஆவியார் வந்த பிறகு சீடர்களின்
துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, இயேசுவுக்காக நாம் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தால் கடவுள் அந்த துன்ப துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்று புரிந்து கொள்ளலாம். எனவே நாம் புனித பவுலைப் போல கிறிஸ்துவுக்காக துன்பத் துயரங்களை தாங்கிக் கொள்ள முன்வருவோம். துன்பங்கள் இன்பமான வாழ்விற்கான நுழைவாயில். நற்செய்தி பணிகள் எதிர்ப்புகள் வந்தாலும் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவரின் அடியாருக்கு 1000 துன்பங்கள் வரலாம், ஆண்டவரோ அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் என்று ரோமையருக்கு கடிதத்தில் 8ஆம் அதிகாரம் 18 தூய பவுல் கூறுவார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.